உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம். கலையத்தில் பொறியியல் ஆய்வாளர் அரசு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நானே. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். 35வது நாள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் ஆரம்பித்து தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேற்று உரையாடும் பொழுது விமானி ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவரை மீட்டெடுத்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. முதலில் கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? நேற்று நள்ளிரவே அமெரிக்காவின் சிறப்பு படையினர், அதாவது இந்த மீட்பு நடவடிக்கையில் செல்வதாக அறிவித்தல் வந்திருந்தது. எல்லா இடங்களிலும் அதற்கான விமானங்கள் புறப்பட்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது அந்த மீட்பு நடவடிக்கையை தாங்கள் மேற்கொண்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் ஈரான் மீது இந்த மீட்பு நடவடிக்கையின் போது பெருமளவான குண்டு வீச்சுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரான் குவைத் மீது நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். குவைத்தில் இருந்து குவைத்தில் உள்ள அமெரிக்க தளத்திலிருந்து ஹீமாஸ் ரக ஏவுகணைகளை ஈரான் மீது ஏவியிருந்தார்கள். அதற்கு பதிலடியாக குவைத்தின் நிதி அமைச்சகம், பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான சேதம் என்று கூறுகிறார்கள். குவைத் அரசே தெரிவித்திருக்கிறது கடுமையான சேதம் என்று. அதே நேரம் 2 பவர் ஸ்டேஷன்களும், அதாவது மின்சார நிலையங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. டீசலினேஷன் பிளான்ட் என்று நீர் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் சிரியாவில் உள்ள அமெரிக்காவின் தளம் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தளம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா மீதும் ஏவுகணை தாக்குதல் மற்றது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இன்றும் அதிக காலை அங்கு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேலும் லெபனான் மீது தனது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஹூதிஸ் தனது 6வது அலை தாக்குதல் என்று சொல்லி இஸ்ரேல் மீது ஹூதிஸ் அமைப்பினர் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதே சமயம் பஹ்ரைனில் உள்ள டக்கோ என்ற ஆயில் ஸ்டோரேஜ் நிறுவனம் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானம் வீழ்ந்து வெடித்ததால் அந்த ஆயில் ஸ்டோரேஜ் இடம் தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேல் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கி இருக்கின்றது. அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையும் காலை 2 தரப்பிலும் தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அமெரிக்க படையினர் நேற்று இரவுதான் இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அந்த மீட்பு நடவடிக்கையை முடித்ததாக கூறுகிறார்கள். களநிலைமையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வளைகுடா பிரதேசம் முழுவதும், ஏனென்று சொன்னால் ஈரான் கூறியிருக்கின்றது ஈரான் உட்கட்டுமானங்கள் மீதான தாக்குதல்கள் நேற்று இடம்பெற்றிருந்தன. ஈரான் அதாவது எண்ணெய் கேசோலின் நிறுவனம் தாக்கப்பட்டிருந்தது, அணு மின்னுலை தாக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலடியாக தாங்கள் திருப்பி இந்த இஸ்ரேலின் உட்கட்டுமானங்களை தாக்குவோம் என்று கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் அது மட்டுமல்லாது வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற உட்கட்டுமானங்களும் தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாகவே இப்போது குவைத் மீது கடுமையாக தாக்கி இருக்கிறது. குவைத் சிட்டி என்று சொல்றது, அந்த இடத்தில் இருக்கிற கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களும், அதாவது இதுவரை இந்த காலமும் இந்த பஹ்ரைன், குவைத், கட்டார் போன்ற நாடுகளில் இருந்த தளங்கள் தான் தாக்கப்பட்டிருந்தது. இப்போது சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீதும் ஏவுகணைகள் விழுந்து வெடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் நேற்று உரையாடும் பொழுது ஆரம்பத்தில் கூறியது போல் அமெரிக்காவுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த விமானத்திலிருந்து 2 காணாமல் போயிருந்தார்கள். ஒருவரை ஏற்கனவே மீட்டெடுத்து விட்டார்கள். மற்றவருடைய அந்த விமானியினுடைய மீட்பு பணி 2 நாட்களாக பெரிய ஒரு ஆரவாரமாக நடைபெற்றது. இந்த விமானியை மீட்டெடுத்து விட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈரானில் நடந்தது ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்று சொன்னார். துணிச்சலான நடவடிக்கையை கேட்கும் பொழுது சினிமா திரைப்படங்களில் வருகின்ற ஒரு மீட்பு பணி போல் இருந்தது போல் இருக்கின்றது. சில தகவல்களை பார்க்கும் பொழுது எவ்வாறு இந்த
மீட்பு பணியை வழிநடத்தினார்கள், எவ்வாறு இவரை மீட்டெடுத்தார்கள் என்ற விடயங்களை உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா அரிசோக்? அதை ஒரு ஹாலிவுட் சினிமா பாணியில் தான் இப்போது விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான டெல்டா போர்சஸ் சிறப்பு படையணியினர், கிரீன் பெரட் படையணியினர் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். முதலில் CIA அந்த விமானி எங்கிருக்கிறார் என்பதை லொக்கேட் பண்ணி இருந்தது. அவர் உண்மையில் உங்களுக்கு தெரியும், அந்த விமானம் வீழ்ந்த பகுதியில் இருந்த சுற்றாடலை தான் அவர்கள் தேடி இருப்பார்கள். மற்றது விமானி விழும்போது அவரிடம் அந்த அவசர சமிக்கைகளை கொடுக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் இருக்கும். அதே நேரம் அவரிடம் ஒரு 48 மணி நேரத்துக்கான உணவுப் பொருட்கள், அதை பில்ஸாக கூட வைத்திருப்பார்கள். அவ்வாறுதான் அவர்களுடைய சீட்டே அவ்வாறுதான் வடிவமைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த சீட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சீட்டுக்கு பின்பக்கம் அவர் ரைபிள் கூட அதற்குள் அந்த சீட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சீட்டுடன் விழுந்த பிற்பாடு அதை அவர் தனது தற்பாதுகாப்புக்கு எடுத்துக்கொள்வார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் கேர்னல் தர அதிகாரி என்று, வெப்பன் சிஸ்டம் ஆபீசர் என்று தான் கூறுகிறார்கள். அதாவது அவர்தான் இந்த விமானத்தில் இருந்த பைலட் அவர் விமானத்தை ஓடினாலும் இவர் தான் அந்த குண்டு வீச்சுக்களை நடத்துவது. முதலில் விமானியை மீட்டிருந்தார்கள். 48 மணி நேரம் கழிச்சு இந்த ஈரான் டன்சட் என்ற பகுதியில் தான் இவர் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் மறைந்திருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் CIA அமெரிக்காவுக்கு தகவலை கொடுத்திருந்தது, அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையத்துக்கு. அதற்கு பிறகுதான் மத்திய கட்டளை மையம் இந்த மீட்பு நடவடிக்கையை ஒழுங்குபடுத்தியது. இந்த மீட்பு நடவடிக்கைக்கு MC-130J என்ற சிறப்பு விமானம், இது உங்களுக்கு தெரியும், இந்த கேர்கூல்ஸ் ரக விமானம் போல போக்குவரத்து விமானம். அது சிறப்பு படை அணியினர் தான் தனியா பயன்படுத்துவது, வேறு ஆக்கள் அதை பயன்படுத்துவதில்லை. அந்த விமானம் அது இப்ப மணற்பாங்கான கல் ரோட்டில் கூட இறங்கும் அல்லது வயலுக்கு கூட இறங்கும். அந்த விமானம் ஒரு 64 விமானம் தான் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. அந்த 2 விமானங்களில் நூற்றுக்கணக்கான படையினர் சென்றார்கள். அவர்களுக்கு உதவியாக விமானங்கள் சென்றன, உலங்கு வானூர்திகள் UH-60 ரக உலங்கு வானூர்திகள் சென்றன என்று ஒரு மிகப்பெரிய கூட்டமாகத்தான் சென்றார்கள். சென்ற போது அங்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 3 மாநிலங்கள், அந்த இடத்தை சுற்றிய 3 மாநிலங்களில் குண்டுகளை கடுமையாக வீசியதுடன் பல வீதிகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்பட தரையிறங்கி இருக்கிறார்கள். அப்ப தரையிறங்கின ஈரான் படையினரும் அந்த நிலத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஃபராஜ் ரேஞ்சர்ஸ் என்ற சிறப்பு படையணியை ஈரான் இறக்கி இருக்கிறது. கடும் சண்டை மூண்டிருக்கின்றது. அந்த சண்டை மூண்ட இடத்தில் அப்ப இவர்கள் கூறுகிறார்கள், அந்த பைலட் விழுந்த இடம் ஈரானுக்கு எதிர்ப்பான மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் என்றபடியால் சில மக்கள் அவர்களுக்கு உதவிகளை வழங்கி இருக்கலாம் என்று நியூயார்க் டைம் தெரிவிக்கின்றது. ஆனால் அதே சமயம் அவர் காயத்துடன் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் பதுங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்ப போன படையினர் ஈரான் படையினரை திசை திருப்புவதற்காக 3 மாநிலங்களை அவர்கள் குறிவைத்திருந்தார்கள். அப்ப அது எங்கே இந்த மீட்பு நடவடிக்கை நடைபெறுகிறது என்றது ஈரானுக்கு தெரியாமல் இருப்பதற்காக அதை சுற்றி 3 மாநிலங்கள். அப்ப 3 மாநிலங்களின் சண்டை நடந்த போது இதற்குள் ஈரான் ஃபராஜ் ரேஞ்சர்ஸ் படையினரும் அதற்குள் புகுந்திருக்கிறார்கள். அப்ப கடும் சண்டை அமெரிக்க கொமாண்டோக்களுக்கும் ஈரானிய படையினருக்கும். அதில் ஒரு ஈரானிய ஃபராஜ் ரேஞ்சர்ஸ் படையினர் என்ற உடலத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் அமெரிக்காவின் சிறப்பு படையணியின் பிரதேசத்துக்குள் நுழைந்திருக்கிறார். அவர்கள் பதுங்கி இருப்பது இவர்களுக்கு தெரியாது என்றுதான் கூறுகிறார்கள். அந்த சண்டையில் விமானம் வீழ்வதை பார்க்கக்கூடியதாக இவர்கள் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஈரான் படையினர். ஆனால் அமெரிக்க படையை நியூயார்க் டைம் சொல்கிறது, மீட்பு நடவடிக்கையின் போது 2 உலங்கு வானூர்திகள், அதாவது UH-60 ரக உலங்கு வானூர்திகளை ஈரான் படையினர் கீழிருந்து ஏவுகணைகளால் தாக்கி இருக்கிறார்கள். 2ம் சேதமடைந்து ஈராக்கில் பத்திரமாக கொண்டு போய் இறக்கப்பட்டது. படையினர் காயமடைந்தார்கள், தங்கள் படையினர் காயமடைந்தார்கள், ஆனால் யாரும் இறக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதே நேரம் F-18 ரக விமானம் ஒன்றும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது க்ளோஸ் சப்போர்ட்டை கொடுத்துக் கொண்டிருந்த விமானம். அப்ப இவர்கள் அந்த 2
130 விமானத்தில் சென்றவர்கள் தான் இந்த கொமாண்டோ படையினர் தான் இந்த அங்கு தரையிறங்கின விமானத்தையும் இறக்கி போட்டார்கள். இறக்கின பிற்பாடு அதுக்கு ரீஃபியூவலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இறக்கிய பிற்பாடு மண்ணுக்கு இருந்த அந்த விமானத்தை எடுக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். நியூயார்க் டைம் அப்படி போடுகிறது. ஆக்சியோஸ் போடுகிறது என்னென்று சொன்னால், அதை ஈரானிய படையினர் சூழ்ந்து விட்டனர், அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் என்பதால் அந்த விமானத்தை எடுக்க முடியும். எடுத்தால் சில சமயங்களில் அது தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதால் மீண்டும் 3 விமானங்களை மத்திய கட்டளை மையத்திலிருந்து வரவழைத்து இந்த 2 விமானங்களையும் விட்டுவிட்டு அந்த 3 விமானங்களில் தான் இந்த இறங்கிய படையினர் ஏறி தப்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 விமானங்களையும் அப்படியே விட்டுவிட்டு செல்ல முடியாது, ஈரானியர்களின் கைகளில் கிடைத்துவிடும் என்பதற்காக டெல்டா படையினர் அதை அந்த 2 விமானங்களையும் குண்டு வைத்து தகர்த்ததாக அக்சியோஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்க படை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றது. அது உண்மையும் கூட. என்று சொன்னால் அமெரிக்க ஊடகங்களே அந்த அந்த இடத்தில் தீப்பற்றி விமானங்கள் எரிவதை போட்டிருக்கிறார்கள். புகை மூட்டமாக கிடக்கின்றது அந்த இடத்தில். இந்த நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 100கணக்கான 10-12 பேர் போய் மீட்டதாக இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு நடவடிக்கையை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். காம்ப்ளெக்ஸ் மிஷன் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மிகவும் ஒரு என்னென்று சொல்றது, மிகவும் ஒரு சிக்கலான நடவடிக்கை என்று சொல்லி. ஏனென்றால் ஒருவரை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலைகள் மிக அதிகம். அமெரிக்காவிடம் இருக்கின்ற 64 சிறப்பு படையணியினர் பயன்படுத்துகின்ற விமானங்களில் 2 இழந்து விட்டார்கள் தரையிலேயே. பிறகு 3 தான் வந்திருக்கிறார்கள் இந்தியால. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நடைபெற்றது ஈரான், அதாவது இந்த எல்லையில் இருந்து கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் உட்பகுதிக்கு தான் விமானம் விழுந்திருந்தது. F-15E இப்ப F-15E எவ்வாறு விழுந்தது தொடர்பாக அவர் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அது கிட்டத்தட்ட மேக் 2 என்று சொல்றது. ஒலியை விட 2 மடங்கு வேகமாகத்தான் அது பறந்து கொண்டிருந்த சமயத்துல ரஷ்யாவின் ஏவுகணை தான் தாக்கியது என்று இப்போது கூறுகிறார்கள். ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டது அல்லது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டு மாடிஃபை பண்ணப்பட்ட ஏவுகணை ஒன்று விமானத்தின் பின்பகுதியில் ஃபியூஸ் பகுதியில் தாக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள். விமானம் அப்போதுதான் இந்த பகுதியில் விழுந்திருந்தது. அது இப்ப நீங்கள் அந்த விழுந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்த ஹார்முஸ் நீரிணையில் இருந்து கொஞ்சம் அந்த சைட், ஈரான் அந்த சைட். அப்ப நாங்கள் நேற்று நான் கதைக்கும் போது சொன்னேன், அது கிட்டத்தட்ட பார்த்தால் ஹார்முஸ் நீரிணைக்கு பக்கத்துல சில பல அதுக்களால் அவர் தப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னென்னு சொன்னால் மலைப்பாங்கான பகுதி. மற்றது அவர் ஏற்கனவே காயமடைந்து விட்டார். நான் நினைக்கிறேன் பெருமளவில் அவரால் நகர முடியவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த நடவடிக்கை இப்போது முடிவடைந்து விட்டது. அது 2 பக்கம், அதாவது 2 பக்கமும் வெற்றியை கொண்டாடுகிறார். இப்ப ஒன்று ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனது கடுமையான எதிர்ப்பை காட்டிவிட்டது. கிட்டத்தட்ட 2 அமெரிக்கான முக்கிய விமானங்களை தரையில் வைத்து தகர்த்து விட்டார்கள். உலங்கு வானூர்தி சேதம். அதை விட இதற்கு அமெரிக்கா கொடுத்த விலை அதிகம். இதில் ஆனால் அமெரிக்கா கூறுகிறது, தாங்கள் எப்பவும் தங்கள் அதிகாரிகளை விட்டு ஓடுவதில்லை, என்ன விலை கொடுத்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவோம் என்றதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட நடவடிக்கையை ட்ரம்ப் உடனடியாகவே தெரிவித்திருக்கிறார். நேற்று ஒரு தகவல் வந்திருந்தது, ட்ரம்ப் அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த நடவடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்ததாக. இப்போது அமெரிக்காவின் பிரஸ் செக்ரட்டரி கரோலின் தெரிவித்திருக்கின்றார், தாங்கள் இந்த படையினருக்கு மிகவும் நன்றியுடையதாக இருப்பதாகவும் தாங்கள் பெருமைப்படுவதாகவும் நமது படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது என்று சொல்லி மிகவும் ஒரு ரிஸ்கான, மிகவும் ஒரு பயங்கரமான ஆபரேஷன் தான். அதில் கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு நிலை. ஆனால் அமெரிக்கா என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்காகத்தான் பெருமளவான படையினரை கொண்டு போயிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பகுதியை தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக தான் கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒன்றை மட்டும் விளங்குகிறது என்னென்று சொன்னால், ஒரு இராணுவ விமானப்படை அதிகாரியை மீட்பதற்கு இந்த பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தரையிறக்கம் என்பது மிக மிக சாத்தியமற்றது ஒன்று என்றது வடிவாக விளங்குகின்றது. ஏனென்று சொன்னால், அங்கு இறங்கிய விமானங்களை எடுக்க முடியவில்லை, உலங்கு வானூர்திகளும் சேதம் என்று சொல்லி
ஒரு ஒரு சிறிய நடவடிக்கைக்கு இவ்வளவு சேதம் என்று சொன்னால், ஒரு தரையிறக்க நடவடிக்கை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக இருக்கும் என்றதை இந்த நடவடிக்கை எங்களுக்கு காட்டுகின்றது. இப்ப இந்த நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஒரு கடினமான ஒரு சிக்கலான நடவடிக்கை என்று நீங்கள் கூறினீர்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீங்கள் கூறினீர்கள் அவர்கள் கொடுத்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது உலகம் பூராவும் இனி குறிப்பாக அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவு பாரிய ஒரு சரிவை கண்டிருக்கின்றது. அடுத்த வரப்போன்ற மிட் டேர்மில் பெரிய தோல்வியை எதிர்நோக்குவார் என்ற விடயங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். ஊடகங்களிலும் அதை நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். இனி அமெரிக்கா அவர்கள் கூறிக்கொண்டு வந்ததை இங்கே நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது எம்மிடம் இருக்கின்ற விமானப்படையினுடைய ஆதிக்கத்தை யாராலும் நெருங்க முடியாது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவம், இந்த சிக்கலான சம்பவம் டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மோரல் விக்டரியை கொடுத்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவுக்கு, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு இது ஒரு தேவையாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் இவ்வளவோ சேதம் அவர்களுக்கு இழந்துவிட்டார்கள் என்று கூறினாலும் இதை வைத்து அவர்கள் பறைதட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இது நீங்கள் அவர்களுக்கு ஒரு மோரல் விக்டரியாக பார்க்கிறீர்கள்? அது அவ்வாறான ஒரு மோரல் விக்டரி என்று சொல்றது ஒரு மன உறுதித்தன்மையை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று பிரச்சாரம் அவர்கள் செய்வதில் தவறில்லை. என்று சொன்னால் ஈரான் பகுதிக்கு இறங்கி தாங்கள் அதை மீட்டுக் கொண்டு வந்திருப்பதாக. மறுவளமாக பார்த்தால் ஈரானும் அதில் தோல்வியடைந்ததாக கூற முடியாது என்றால், ஈராக்கை விட மிகப்பெரிய ஒரு தேசம், 4 மடங்கு பெரிய தேசம். இப்ப ஏவுகணைகள் இருந்தாலும் ஏவுகணைகளை எல்லா இடமும் ஏவுகணைகள் இருக்காது. ஏவுகணைகளை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் வைத்திருப்பார்கள். அந்த இடத்துக்கு பெந்து அமர்ந்து அவர்களுக்கும் தெரியாது படையினர் எங்கிருக்கிறார் என்று சொல்லி தெரியாத நிலை. அப்ப என்னென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு அந்த படையினரை இப்ப சிஐஏக்கு அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவருடன் அந்த படையினர் கம்யூனிகேட் பண்ணுவதற்குரிய கருவிகள் இருக்கும். அவரிடம் சமிக்கைகள் இருக்கும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும். அது பிரத்யோகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அதன் மூலம் சேட்டலைட் மூலம் அவருடைய தொடர்புகளை அவர்கள் மேற்கொள்ள முடியும். அது அவர்களுக்கு. ஆனால் ஈரான் சில சமயங்களில் அதை இடைமறைக்க முடியாது போயிருக்கலாம். ஒரு படையினரை கைப்பற்றிவது என்று ஈரான் அவரை கைது செய்திருந்தால் அது ஒரு பிரச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்திருக்குமே தவிர, ஆனால் இப்போது கிடைத்த வெற்றி படைத்துறை ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்னென்றால் அமெரிக்காவின் 2 மிகப்பெரிய ராணுவ விமானங்களை, சிறப்பு படை விமானங்கள் தகர்க்கப்பட்டது. இனி ஒரு தரையிறக்கத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கு யோசிப்பார்கள் என்பதும் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதே சமயம் நீங்கள் கூறுவதும் சரி. இப்ப அமெரிக்கா அதிபருக்கு அவர் உடனடியாகவே இந்த ட்வீட்டை போட்டிருந்தார். கேர்னல் என்று கூறியிருக்கிறார். டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆபீசரை அவர் கேர்னல் என்று கூறியிருக்கிறார். கேர்னலை தாங்கள் மீட்டிருக்கிறோம், அவர் காயமடைந்திருக்கிறார். அவரை குவைத்தில் இருக்கிற வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு சென்றிருக்கின்றோம். இப்போது அவர் ஸ்டேபிளாக இருக்கிறார். அவர் காயமடைந்திருந்தாலும் நடக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தார் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அதே போலதான் பிரஸ் செக்ரட்டரியும் படையினருக்கு தாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதாக எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அப்ப 2 தரப்பிலும் இதை பொறுத்தவரை அதைத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மிஷன் மிக காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போது கூறியது போலதான் அமெரிக்காவில் இந்த அதிபரின் செல்வாக்கு கடுமையாக சரிந்து விட்டது. இப்போ CNN ஒரு வாக்கெடுப்பை வெளியிட்டிருக்கிறது. 68% மக்கள் போருக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். 11% மக்கள் தான் இப்போது போருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். 21% மக்கள் இதையும் சொல்லவில்லை என்று CNN வெளியிட்டிருக்கிறது நேற்று. 2001 இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் போராக இருக்கலாம், 2003 இடம்பெற்ற ஈராக்கின் போராக இருக்கலாம். அதுக்கு முழுமையாக ஆதரவை கொடுத்திருந்தார்கள் அமெரிக்க மக்கள். ஆனால் தற்போதைய நிலையில் அது இல்லை. இதற்கு CNN எவ்வாறு தலையங்கத்தை போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேண்டாத போரை அமெரிக்க அதிபர் நடத்துகிறார் என்று தலையங்கத்தை போட்டுத்தான் இந்த வாக்கெடுப்பை போட்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் இந்த நடவடிக்கை இப்ப உண்மையில் பார்க்க போனால் இது ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ரோட்டுகள் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் சிறப்பு படை தரையிறங்கி இருக்கிறது. அதுவும் விமானங்களை கொண்டு போயிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அது உண்மையில் அதை வடிவாக இவர்கள் அந்த மீட்பு நடவடிக்கையை இவர்கள் செய்தார்களே தவிர பிளான் பி என்று சொல்றது, இது தவறுனால் என்ன நடக்கும் என்றதை அவர்கள் யோசிக்கவில்லை.
அதை தரையிறக்கி போட்டார். அதை எடுக்க முடியவில்லை. கடைசியாக தாங்களே குண்டு வைத்து விட்டார்கள் என்றதுதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அப்ப கிட்டத்தட்ட ஹாலிவுட் மூவி மாதிரி தான் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தை சுற்றி குண்டு வீசி இருக்கிறார்கள், ரோட்டை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள், சிறப்பு படையினரை இறக்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் அவரை மீட்டிருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட விலை அதிகம். ஆபரேஷன் சக்சஸ், ஆனால் கொடுக்கப்பட்ட விலை அதிகமாக இருக்கிறது. இருதரப்பும் இதனை தங்கள் வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் ஈரான் கூறுகிறது தான் போக்குவரத்து விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக, பல விமானங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த 3 அதை சுருக்கமாக நியூயார்க் டைம் எப்படி போட்டிருக்கிறது சொன்னால் 2 விமானங்கள் டிஸ்ட்ராய் அதாவது அழிக்கப்பட்டிருக்கிறது, 5 விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன, 3 மாநிலங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, பல கொமாண்டோக்கள் இதில் ஈடுபட்ட பல கொமாண்டோக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அதாவது 48 மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது F-15E என்ற விமானம் வீழ்ந்து 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். முதலாவது நடவடிக்கை உடனடியாகவே அவர்களால் அதை மீட்க முடிந்திருந்தது. அதிலும் அவர்கள் விமானங்களை இழந்திருந்தார்கள் அந்த நடவடிக்கையில். அப்ப இனி இது என்னத்தை சொல்கிறது என்று சொன்னால், இனி இந்த விமானிகள், இப்ப இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இந்த விமானம் பிரித்தானியாவில் இருக்கின்ற அமெரிக்காவின் 494 ஸ்குவாட்ரனை சேர்ந்த லெகன்ஹீத் என்ற பகுதியில் இருக்கின்ற RAF ராயல் ஏர்போர்ஸ் தளத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம், அந்த தளத்துக்கு சொந்தமான விமானம் தான் விழுந்தது. இனி என்ன பிரச்சனை, ஒரு விமானம் விழுந்து 2 படையினரை மீட்பதற்கு போதும் என்றாகிவிட்டது. இவ்வளவு இழப்புகளை கொடுத்தாச்சு. இனி யோசிப்பார்கள், இனி ஆழமாக சென்று தாக்குதல் நடத்துவதற்கு. இப்ப இதே படையினர் ஈரான் தெஹ்ரான் பகுதியில் விழுந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். இப்ப நீங்கள் யோசிக்கலாம், தெஹ்ரான் பகுதியில் எல்லாம் தாக்குதல் நடைபெறுகிறது, குண்டுகள் வீசுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தெஹ்ரான் பகுதியில் நடைபெறுகின்ற தாக்குதல்களை அவர்கள் ஈரானின் எல்லை பகுதியில் இருந்துதான் செய்கிறார்கள். அதற்கு விமானம் போவதில்லை என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், போன வருடம் ஹமாஸின் தலைவர்களை கட்டாரில் வைத்து அவர்களின் விடுதியை தாக்கியிருந்தது இஸ்ரேல். அதுக்கும் F-15 விமானங்களை தான் பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த விமானங்கள் கட்டாரத்தில் என்டர் பண்ணவில்லை. சவுதி அரேபியாவில் இருந்துதான் ஏவுகணையை ஏவினார்கள். இப்போது சரக்கு குண்டுகள் மற்றது ஏவுகணைகள் மூலம் தான் தாக்குகிறார்கள். அப்ப ஒரு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு இங்கால நின்று, இப்ப தெஹ்ரானுக்கு போக தேவை, தெஹ்ரான் 200 கிலோமீட்டருக்கு இங்கால நின்று ஏவலாம், அப்படியான நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமையை இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, விமானத்தின் விமானிகளை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்பதையெல்லாம் எதிர்காலத்தில் இந்த படை நடவடிக்கையில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மோரல் வெற்றியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மன உறுதி ரீதியாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுத்தால் சில சமயங்களில் ட்ரம்பின் செல்வாக்கை உயர்த்தக்கூடும். ஆனால் ஃபியூச்சராக எதிர்கால போரை அவர்கள் மீண்டும் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமை வரும். இப்ப ஈரான் நேற்று கூறியிருக்கின்றது, தாங்கள் இன்னும் சில நாட்களில் தங்கள் வான்பரப்பை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விடுவோம் என்று. அதற்கு காரணம் அவர் கூறுகிறார்கள், தங்களிடம் இருக்கின்ற இப்போது புதிய ஜெனரேஷன், தங்களோட இளைஞர்கள் தான் இந்த புதிய ஏவுகணைகளின் வடிவமைப்பின் மூலசாலைகள் என்று சொல்லியும், அவர்களின் நாலேஜ், அவர்களின் அறிவுத்திறனை வைத்துத்தான் தற்போதைய இந்த எல்லா ஏவுகணைகளையும் தாங்கள் மறுவடிவமைத்திருப்பதாகவும் கூறியிருக்கோம். 2 கேள்விகள் இருக்கிறது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக இந்த மோரல் விக்டரி தொடர்பாக கூறும்பொழுது we got him என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறப்போகிறார். அதற்கு முன்னாடியே நான் இங்கே கூறிவிட்டேன். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், ஒசாமா பின்லாடனை கொண்டதும் அவர்கள் வெள்ள மாளிகையிலிருந்து we got him என்றார்கள். அதே போல் தான் இதை சொல்ல போகிறார்கள். சரி, ஆனால் இங்கே இன்னொரு விதத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 அல்லது 3 வாரத்துக்கு இந்த போரை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றார். அது முடிக்கும் பொழுது வெற்றி என்றுதான் சொல்லி முடிப்பார்கள். ஆனால் அதுக்குள் எவ்வளவு சேதங்கள் நடந்தாலும் அதை பொருட்படுத்த போவதில்லை. இப்ப நீங்கள் கூறினீர்கள், எவ்வளவு ஒரு சிக்கலான நடவடிக்கை விமான தாக்குதல் நடத்தினாலும் ஒரு சிக்கலான இருக்கும் என்றால், இப்ப இந்த 3 படை அணிகளின் ஊடாக, அதாவது விமானம், தரைப்படை, கடற்படை, இந்த 3 படைகளையும் பயன்படுத்தி
இரண்டால் இப்போ ஒரு மோரல் விக்டரி இருக்கிறது. அவர் தோத்தாலும் அங்கே போய் சொல்லலாம், பாருங்கள் நாங்கள் ஈரானுக்குள் போய் தூக்கி கொண்டு வந்து விட்டோம், 2 நாட்கள் இருந்தார்கள், ஈரானால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படியான இந்த நேரத்தில் இவர்கள் ஈரானில் போய் முக்கியமான இடத்தில் தாக்குகிறார்களோ இல்லையோ, வருவதற்கு முன்னதாக வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பகுதிகளில் போய் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து வந்து பெரிய ஒரு கதையை கூறலாம், போனோம், அடித்தோம், தகர்த்தோம், இனி அவர்கள் எழும்ப முடியாது என்று ஒரு ஒரு நாடகத்தை அவர்கள் நடத்தி காட்டலாம் தானே. அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் கூறுவது சரி என்று சொன்னால், இதே ஒரு நடவடிக்கையைத்தான் அவர்கள் யோசித்திருந்தார்கள். இப்படித்தான் ஒரு 200 கொமாண்டோக்களை இறக்கி இந்த யுரேனியம் 460 கிலோ யுரேனியத்தையும் கைப்பற்றுவது. அதுதான் இந்த நடவடிக்கை. அதுக்குத்தான் இந்த பொம்மிங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சிறப்பு படையினர் ட்ரிபோலி கப்பல் வருவது எல்லாம் இதில் 3 ஆப்ஷன் இருக்கிறது. ஒன்று ஹுசேன் தீவை கைப்பற்றுவது, ஆனால் அதை கைப்பற்றி வைத்திருப்பதுதான் பிரச்சனை. அடுத்தது ஹாக் தீவுகளை கைப்பற்றுவது, அது கைப்பற்றி வைத்திருப்பது பிரச்சனை, ஆனால் அழித்து போட்டு போகலாம். சிறப்பு நடவடிக்கை என்பதை அவர்கள் நீண்டகாலம் நிற்க முடியாது. 3வது, இந்த யுரேனியம் இருக்கிற இடத்தை லொக்கேட் பண்ணினால் திடீரென்று இவ்வாறு இறங்கி அந்த பிரதேசத்தை ஒரு 3-4 மணி நேரம் அவர்களால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். கொமாண்டோக்கள் என்றது அப்படித்தான், என்றால் அவர்கள் மறைந்திருப்பார்கள். மற்றது ஏர் சப்போர்ட்டை கூடுதலாக அவர்கள் தாராளமாக செலவழிப்பார்கள். குண்டுகள் எல்லாத்தையும் கார்பெட் பொம்மிங் தானே. அப்ப என்னன்னா, ரோட்டுகளை பிளாக் பண்ணி விட்டு கார்பெட் பொம்மிங் செய்யும் போது யாரும் உள்ளுக்கு போக முடியாது. அந்த நேரத்தில் குயிக்காக அவர்கள் எடுத்து சென்றுவிடுவார்கள். இப்ப பெனிசுலாவில் மர்டோவை கைப்பற்றி கொண்டு போன போது அந்த டெல்டா படையினர் தான் இறங்கி இருக்கிறார்கள். அந்த டெல்டா படையினர் தான் தங்கள் விமானத்தை கொண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல அது சரி. நீங்கள் சரியாக என்னென்று சொன்னால், நீங்கள் சரியாக அவர்களின் இராணுவ திட்டத்தை இங்க கொண்டு சொல்லி இருக்கிறீர்கள். அதுதான் ஒரு மிகச் சிறப்பு. என்னென்றால், அதைத்தான் அவர்கள் யோசித்து வைத்த இதே நடவடிக்கை, இதே 200 பேரை 2 அல்லது 3 MC-130J என்ற அது கேக்குல்ஸ் ரக விமானம், கிட்டத்தட்ட 100 பேர் போகலாம். 1ல 2ல 200 பேருக்கு கிட்ட போகலாம். ஆயுதங்களை பொறுத்து என்னென்ன ஆயுதங்களை ஏற்றுகிறார்கள் என்று, அதில் கவச வாகனங்களை கூட கொண்டு போகலாம். 64 விமானங்கள் தான் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. இது சிறப்பு நடவடிக்கைக்காக மட்டும் அதை பாவிப்பது. அதில் 2 இழந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கிய விடயம். அப்ப அந்த விமானங்கள் மூலம் கொமாண்டோக்களை இந்த அணு ஆயுத பகுதியில் இறக்கி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அங்கு இருக்கின்ற அணு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் அது ஒரு வெற்றியாக, அதுடன் போர் முடியும். என்று சொன்னால், ஓகே, நாங்கள் ஈரான் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம், அந்த ஆயுதங்களை எடுத்து விட்டோம், இதோடன் போரை முடிக்கிறேன் என்றால், நீங்கள் சொன்னது போல இந்த இழப்புகள் எல்லாம் வெளியில் வராது. அந்த வெற்றியோட ட்ரம்ப் இந்த போரில் இருந்து வெளியேறலாம். அதுக்குத்தான் இந்த 2 வாரமும் கடுமையாக தாக்குதல் நடக்கும், அது இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே தாக்குதலை இப்போது இங்கு செய்து விட்டார்கள். இப்ப இதே தாக்குதல் அவர்களுடைய மனத்தில் இருந்தது. இதைத்தான் நாங்களும் யோசித்திருந்தோம். இப்படித்தான் நாங்கள் இப்ப நீங்கள் இதுக்கு முதல் நான் 3-4 நாட்களுக்கு முதல் நாங்கள் பேசிய காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இதே தாக்குதலை தான், அந்த 3 ஆப்ஷனையும் நான் கூறியிருந்தேன். அந்த தாக்குதலை இப்போது இங்கு செய்திருக்கிறார்கள், இந்த வெப்பன் ஆபீசரை மீட்பதற்கு. அப்ப அதுவும் ஒரு வெற்றியான தாக்குதல் தான். ஆனால் இனி இதே தாக்குதலை மீண்டும் செய்யலாமான்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்க. உண்மைதான். இதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போல் சில செய்திகள் பார்த்திருந்தேன். சீனாவிலிருந்து கூட கப்பல்களில் நவீன ஆயுதங்கள் ஈரானில் வந்து இறங்கியதென்று கூட கூறியிருந்ததையும் நான் கேட்டிருந்தேன். இனி நீங்கள் இப்பொழுது கூறியதுதான் எனக்கு இன்னும் பிடித்திருக்கின்றது. அதாவது இந்த புதிய ரக ஆயுதங்கள் வந்து அடுத்த சந்ததியினர்களாம் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு குளிர்மையாக இருந்தது. ஏனென்றால் இதைத்தான் ஈழத்தமிழர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஈழத்தமிழருடைய விடுதலைக்கான போராட்டம் அடுத்த சந்ததியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுவதை, இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்பதைத்தான் கூறலாம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கின்றது தாக்குதல் தொடர்பாக. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இப்பொழுது நேரம் போதாது. நன்றி அரசர்களே. இந்த விமானியினுடைய மீட்பு பணி எவ்வாறு நடந்த என்ற விடயங்களை, அதனால் ஏற்பட்ட இழப்புகள், அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக என்னென்ன
வகையில் இவை இந்த போர் மாறலாம் என்ற நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.